ஆல் இன்றைக்கி இந்த கிரானி ஸ்கொயர் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங்கில் எப்போவுமே நம்ம லெஃப்ட் சைடு தான் ஒர்க் பண்ணணும். செயின் 3 போட்டுட்டு இந்த டெய்லோடு சேர்த்து ஹூக் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் டபுள் க்ரோஷேட் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு செயின் 3 2 டபுள் க்ரோஷேட், இது ஒரு செட்டை. இதுக்கப்புறமா செயின் 2 போட்டுட்டு சேம் ரிங்குக்குள்ளார செயின் 2 சேம் ரிங்குக்குள்ளார 3 டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணணும். 1 டெயில் அப்போ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் டபுள் க்ரோஷேட், yarn over and third double crochet. இப்போது செகண்ட் செட் முடிஞ்சிச்சு. தேர்ட் செட் போகிறதுக்கு முன்னாடி செயின் 2 போட்டுக்கோங்க. சேம் ரிங்குக்குள்ளார 3 டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணணும். 1 2 and 3. டெய்லை அப்பப்போ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செயின் 2 போட்டுக்கணும். போட்டுட்டோம்னா 3 செட் முடிஞ்சிடுச்சு. அடுத்து 4th செட் ஒர்க் பண்ண போகிறோம். 3 டபுள் க்ரோஷேட் போடணும். ஓகே, லாஸ்ட்டாக செயின் 2 போட்டுட்டு தேர்டு செயின் நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட செயின் 3ல் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு இதோட நான் இந்த கலர் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டு ப்ரௌன் கலர். இதுக்கப்புறமா லைட்டாக டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எல்லோ கலர் யானை எடுத்து ஸ்லிப் நாட் போட்டுட்டேன். நீங்கள் எனி கார்னர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேண்டமாக ஏதாவது ஒரு கார்னர் சூஸ் பண்ணிவிட்டு அந்த செயின் 2 ஸ்பேஸ்க்குள்ளார ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களோட நெக்ஸ்ட் கலர், இப்போ நான் எல்லோ கலரை வந்துட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு செயின் 3 போட்டுக்க போகிறேன். செயின் 1 2 3. இப்போது yarn over பண்ணிவிட்டு சேம் செயின் 2 ஸ்பேஸ்க்குள்ளார கார்னர் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 1 டபுள் க்ரோஷே அண்ட் செகண்ட் டபுள் க்ரோஷே. ஸ்டார்டிங் கார்னர் ஸ்டிச்சில் செயின் 3 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுவோம். அகெயின் செயின் 2 போட்டுட்டு 3 டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணணும் சேம் கார்னர் ஸ்பேஸில். எவ்ரி டைம் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி செயின் 1 போட்டுட்டு நெக்ஸ்ட் கார்னர் மூவ் பண்ணுறோம். அகெயின் கார்னர் ஸ்டிச் 3 டபுள் க்ரோஷே 2 and 3. chain 2, again 3 double crochet. எல்லாமே ஒரே ஸ்பேஸில் கார்னரில் போட்ட செயின் 2 ஸ்பேஸில் தான் நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே ஒர்க் பண்ண போகிறோம் இந்த செகண்ட் ரவுண்டில். தேர்ட் ஒன்று செயின் 1. இப்போது நெக்ஸ்ட் கார்னர் மூவ் ஆகிக்கிறோம். இங்கே போகிறப்போ சேம் 3 டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு செயின் 2
again 3 double crochet. Third stitch போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கார்னர் லாஸ்ட் கார்னர் செயின் 1 போட்டுக்கோங்க. again லாஸ்ட் கார்னரில் போயிட்டு 3 double crochet chain 2 3 double crochet. ஓகே செயின் 1 போட்டாச்சு. தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு போகிறோம். செயின் 1 போட்டுட்டு இந்த கலரை கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் அட்டாச் பண்ண போகிறோம். எகெயின் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. எனி கார்னர் சூஸ் பண்ணிக்கலாம். ரேண்டமாக எனி கார்னர் சூஸ் பண்ணிவிட்டு ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள். ஸ்லிப் நாட் போட்ட லூப்பை வெளியே எடுங்க. இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு செயின் 3 போட்டுக்கோங்க. இப்போது 2 டபுள் க்ரோஷேட் போட போகிறோம். செயின் 3 வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சாக கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் டபுள் க்ரோஷேட், இப்போ தேர்ட் டபுள் க்ரோஷேட். செயின் 2 போட்டுக்கோங்க. எகெயின் 3 டபுள் க்ரோஷேட் சேம் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 and 3. இப்போ ஃபர்ஸ்ட் கார்னர் ஒர்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், செயின் 1 போட்டுட்டு yarn ஓவர் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸ் ரவுண்டில் இருக்க செயின் 1 ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 and 3. again chain 1 yarn over. இப்போ இந்த கார்னரில் 3 டபுள் க்ரோஷேட் chain 2 3 டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம். தேர்ட் போட்டாச்சு. இப்போ செயின் 1 போட்டுக்க போகிறோம். எகெயின் அந்த செயின் 1 ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணணும். இந்த சேம் பேட்டர்ன் கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. நான் லாஸ்ட்டாக 3 டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக 3 டபுள் க்ரோஷேட் போட்டாச்சு. செயின் 1 போட்டுட்டு அந்த செயின் 3ல் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் 1 போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் yarn விட்டு கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், 3 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட்டட். இப்போது ஃபைனலாக நான் ஒயிட் கலர் அட்டாச் பண்ண போகிறேன். ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். எனி ரேண்டம் கார்னரை சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கலர் அட்டாச் பண்ணுறோம். செயின் 3 போட்டுட்டு ஃபஸ்ட் கார்னர் ஒர்க் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஒர்க் பண்ணாமல் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 3 போட்டுட்டு 2 டபுள் க்ரோஷேட் மட்டும்தான் நான் இப்போ லாஸ்ட்டு ரவுண்டில் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ செயின் 3 2 டபுள் க்ரோஷேட் போட்டு செயின் 1 போட்டு நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸ்க்கு நம்ம மூவ் ஆக போகிறோம். இங்கே வந்துட்டு 3 டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம். தேர்ட் ஸ்டிச் போட்டுட்டு செயின் 1 எகெயின் நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸ்க்கு மூவ் ஆகிக்கலாம். இங்கேயும் 3 டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம்.
தேர்ட் ஸ்டிச் போட்டுட்டு செயின் 1 போட போகிறோம். இப்போ ஆஸ் யூஷுவல் கார்னர் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த செயின் 2 ஸ்பேஸில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு 3 டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 and 3. இதுக்கப்புறமா செயின் 2 போட்டுட்டு again சேம் ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ செயின் 1 போட்டுக்கோங்க. இதே பேட்டர்னை கண்டினியூ பண்ண போகிறோம். செயின் 1 3 டபுள் க்ரோஷே, செயின் 1 3 டபுள் க்ரோஷே அண்ட் லாஸ்ட் 2 நெக்ஸ்ட் இருக்க 2 கார்னரில் கார்னர் ஸ்டிச் போட போகிறோம். இப்போ நான் வந்துட்டு ஃபுல் ரவுண்ட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த லாஸ்ட்டில் எப்படி கார்னர் ஸ்டிச்சு கம்ப்ளீட் பண்ணலான்னு காட்டுறேன். செயின் 1 போட்டுக்கோங்க ஆஸ் யூஷுவல். yarn ஓவர். அந்த லாஸ்ட்டில் இன்னும் நம்மளுக்கு ஒரு செட் பாக்கி இருக்குது. 1 டபுள் க்ரோஷேட், செகண்ட் டபுள் க்ரோஷேட் அண்ட் தேர்டு. இதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கார்னர் ஸ்டிச்சை செயின் 2 போட்டுட்டு அந்த செயின் 3ல் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது செயின் 1 போடுறோம். சேம் ஸ்டிச்சில் நான் வந்து சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸ்லி 1 சிங்கிள் க்ரோஷேட், நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸில் 1 சிங்கிள் க்ரோஷேட், தேர்ட் ஸ்டிச்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷேட். இந்த செயின் 1 ஸ்பேஸில் வந்து வரப்போ செயின் 1ல் ஒன் சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்படியே சுற்றியும் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. நான் கடைசியாக எப்படி இதை கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அதுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் க்ரோஷேட் செயின் 2 ஸ்பேஸில் போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சஸ் மேலே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஜாயினிங் ஸ்டிச் போட்டுட்டு முடிஞ்சிச்சு. ஒரு செயின் 1 போட்டு கட் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் வந்துட்டு இந்த டெய்லை நீடிலில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஹைட் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். ஸோ எவ்ரி டைம் இந்த மாதிரி செக்யூர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.